Hi friends, welcome to Food Corner. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா ஒரு டைம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி நான் ஹைதராபாத் ஸ்டைலில் பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நீங்கள் பீஃப்க்கு பதிலாக சிக்கன் போட்டு செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃபில் மசாலா சேர்த்திக்கலாம். நான் 1 kg பீஃப் எடுத்துருக்கிறேன். மசாலா சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பவுட்ரு, 1/2 லெமன் ஜூஸு, ½ கப் கெட்டி தயிர், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா. அடுத்தது ஃப்ரைடு ஆனியன் சேர்த்திக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹவர் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ரெஸ்ட்டில் விட்டால் தான் கறியில் நல்லா மசாலா ஊறி நம்மளுக்கு கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். கறியில் நல்லா காரமும் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும், அப்புறம் ரைஸ் சேர்த்திக்கலாம். நம்மளோட தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். 1 kg ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் பாஸ்மதிக்கு பதிலாக ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுடலாம். ரைஸ் ஓவர் குக் ஆகக்கூடாது. 50% குக் ஆனால் போதும், 1/2 குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம தம்மு கூடனால ரைஸ் 1/2 குக் ஆனால் போதும். இந்த அளவுக்கு ரைஸ் குக் ஆனால் போதும். இதிலேருந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். அடுத்து ஒரு குக்கரில் நம்ம மசாலா போட்டு வச்ச கறியை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் போட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கி எடுத்துடலாம். நம்மளோட கறி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸும் கிரேவியும் ஒவ்வொரு லேயராக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கிரேவியை லேயராக போட்டுக்கலாம். அடுத்து ரைஸை போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரியை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி ஃப்ரை பண்ணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியனும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதே மாதிரி கிரேவியும் ரைஸையும் லேயராக போட்டுட்டு ரைஸ் போட்டதுக்கப்புறமா ஃப்ரைடு முந்திரியும் ஃப்ரைடு ஆனியனும் லைட்டாக தூவி விட்டு ஃப்ரெஷ் கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் லைட்டாக தூவி விட்டுட்டு ஃபுட் கலரை சேர்த்து நம்ம தம்மு கூட்டலாம். ஃபுட் கலர் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தம்மு 5 நிமிஷம் தம் விட்டு இறக்கி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி மெதுவாக ரைஸ் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ஹைதராபாத் ஸ்டைலு பீஃப் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.